எல்லாருக்கும் வணக்கங்க. நான் 555 வேர்ல்டு விமன் பவர் தமிழ்நாடு ப்ரோக்ராமில் அவார்டு ஃபங்க்ஷனுக்காக கோயம்புத்தூர் போயிருந்தது உங்களுக்கு வீடியோவாக கொடுத்தேன். நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. அதுக்கு எல்லோரும் வாழ்த்து சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றிங்க. அங்கே நாங்கள் ஸ்டால் போட்டோம். அப்போ அங்கே வந்திருந்த முக்கியமான எல்லாரோடையும் சேர்ந்து புகைப்படம்லாம் எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த ஸ்டாலுக்காக நாங்கள் காலையில் சீக்கிரமாக கிளம்பி போயிட்டோம். காலையில் 9 மணிக்கெல்லாம் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்களை போலவே நிறைய பேர் அங்கே வந்திருந்தாங்க. அந்த ஸ்டாலில் எல்லாருமே புக் பண்ணவங்க அவ்வளோ பேருமே வந்திருந்தாங்க. அவங்கவுங்க பொருட்களை எல்லாம் அந்தந்த டேபிளில் எடுத்து வச்சு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த குக்வேர் மெட்டீரியல்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. ஒன்று ஒன்று பார்க்க ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு. அவங்க லிங்க் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன்லேயே நான் ஷேர் பண்ணுறேங்க. அவங்களோட ப்ராடக்ட்டை பற்றி அவங்களே இப்போ பேசுவாங்க. அந்த மேடம் பேசுகிறேன்னு சொன்னாங்க. சரி, இன்னைக்கு ஹீலக்ஸ் குக்வேர் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அவங்களே பேசுகிறாங்க. நீங்கள் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஹீலுக்ஸ் இன்டர்நேஷ்னல் ப்ரைவேட் லிமிடெடுங்க. இது ஆல் ஓவர் இந்தியா 90+ பிரான்ச்சஸ் இருக்குது. இது ஹெல்த் ரிலேட்டட், இம்யூனிட்டி ரிலேட்டட், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 304 ஹை கிரேட் ஸ்டீல் அதாவது பேக்கிங், ஸ்டீமிங், டீப் ஃப்ரை, ஆல் டைப் ஆஃப் குக்கிங்ஸ் நம்ம இது பண்ணலாம். 30 இயர்ஸ் ஆஃப் கேரண்டிஸ் நாங்கள் கொடுக்குறோங்க. எல்லா இதுலேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குக்வேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் மல்ட்டியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். குக்வேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேஸ் ஸ்டவ்வில் யூஸ் பண்ணலாம், இண்டக்ஷனில் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வாஷிங்க்கு வாஷிங் இதுலேயும் கூட நம்ம கேட்காது. இந்த ப்ராடக்ட் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா கான்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. அப்புறம் அங்கே வந்திருந்த எல்லாருமே அவங்கவுங்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே எடுத்து அவங்கவுங்க டேபிளில் வச்சு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது 16 நாடுகளில் ஒளிபரப்புனாங்க. லைவாக லைவ் டெலிகாஸ்ட் கொடுத்தாங்க. அதனால் எல்லாருமே ரொம்ப ரெடி ஆகிட்டாங்க. பாருங்களேன், இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு கூட யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் மறுபடியும் என்னால் ஸ்டால் பக்கம் போகிறதுக்கு டைம் இல்லை. ஃபங்க்ஷன் ஹாலில் உட்காந்து மறுபடியும் போக டைம் இல்லாமல் போயிடுச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அவங்க ஒன்று எடுத்து எல்லாத்தையுமே காட்டினாங்க. இந்த ஃபோன் நம்பரும் நான் வாங்கினேன். ஆனால் எனக்கு மிஸ் ஆகிடுச்சுங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் இந்த கொலு வைக்கிறவங்க இதுக்கெல்லாம் கூட வச்சுக்கலாம். வேறு அலங்கார பொருட்கள் இதெல்லாம் செய்கிறது கூட செஞ்சுக்கலாம். எல்லாமே ஸ்டோன் ஒர்க்கு, மணி ஒர்க்கு எல்லாமே பார்க்க ஆசையாக இருந்துச்சு. எனக்கு இந்த ஸ்டோன் ஒர்க்கு தான், அந்த ரவுண்டு தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதுலேயே தோடு, ஜிமிக்கி, முத்து எல்லாமே வச்சுட்டு பாருங்கள். கழுத்துக்கு மாலை எல்லாமே செட்டாக வச்சுருந்தாங்க. அவங்க எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய இந்த மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. ஸ்டாலுக்கு அவங்கவுங்க ப்ராடக்ட்ஸை கொண்டு ஸ்டால் போட்டிருந்தாங்க. பாருங்கள், கொழு பொம்மைக்கெல்லாம் எவ்வளோ அலங்காரமெல்லாம் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. வளையல், பாசி எல்லாமே, கழுத்துக்கு மாலை எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் மில்லட்ஸில் செஞ்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த 555 வேர்ல்டு விமன் பவர் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பெண்கள் நிறைய மாவட்டங்கள்லேருந்து கோயம்புத்தூரில் கலந்துக்கிட்டாங்க. ரொம்பவே பிரமிப்பாக இருந்துச்சுங்க. அந்த ஹால் நாங்கள் 9 மணிக்கு எடுத்து வைக்க ஆரம்பிக்கும்போது பார்த்தா யாருமே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ஹால் ஃபுல் ஆகிடுச்சுங்க. எல்லாருமே அவங்கவுங்களோட திங்ஸை எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. இது மந்த்ரா எண்ணெய் ஆயில் தான். அப்புறம் பக்கத்தில் அவங்க வடகம், ஹெல்த் மிக்ஸு இதெல்லாமே வச்சுருந்தாங்க. இவங்க ப்ளவுஸு எல்லாமே ஒர்க் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய வச்சுருக்காங்க பாருங்களேன். அப்புறம் சுடி, நைட்டிஸு இந்த மாதிரியெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. இப்போ எல்லாருமே சேனலுக்காக பேட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி கடலை மிட்டாய் இதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி ஒன்று எல்லாமே அவங்க டேபிளில் எடுத்து அடுக்கி நீட்டாக வச்சுருந்தாங்க. இது நூடுல்ஸுங்க. எல்லாத்துலேயும் மில்லட்ஸ்லேயும் எல்லா மில்லட்ஸ்லேயுமே வச்சுருந்தாங்க. இவங்களும் கோயம்புத்தூர் தான் சொன்னாங்க. எல்லாமே எடுத்து வச்சுருந்தாங்க. வரகு, இது பிரண்டை பொடி இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. வரகு, சாமை எல்லாத்துலேயுமே நூடுல்ஸ் இருந்துச்சுங்க. இவங்களும் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்ருக்காங்க. எல்லா பக்கமுமே அவங்கவுங்களோட டேபிளில் அவங்கவுங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தாங்க. இது ஓலையிலேயே பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதை நான் அப்புறம் காட்டுறேங்க. இப்போ எங்கள் பொண்ணு எங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்காங்க. எங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு கீழே எல்லாத்துக்கும் அதுக்கு கீழே நேம் எல்லாம் நீட்டாக எழுதி வச்சுட்டாங்க. கறி மசாலா, ஃபிஷ் கறி மசாலா எல்லாத்தையுமே எழுதி வச்சுருந்தாங்க. அப்போ தான் எல்லாருக்குமே பார்த்தோன்னே டக்குன்னு தெரியும். அப்படிங்கிறனால எங்கள் தம்பி பொண்ணும் எங்கள் பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணால் 2 பேருமா தான் எடுத்து வச்சிட்ருந்தாங்க. இந்த மாதிரி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் கொண்டு வந்திருந்தாங்க. ஆர்கானிக்
ஐட்டம்ஸு எல்லாமே நிறைய இருந்துச்சு. பாருங்கள், கைவினை பொருட்களும் வந்து அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. அந்த ஹாலே இது வந்து டைனிங் ஹால்னு நினைக்கிறேங்க, உள்ள ஃபங்க்ஷன் ஹாலை ஒட்டியே இருந்துச்சு. அந்த ஹால் ஃபுல்லாக வந்து எல்லாருமே வந்து டேபிளில் எடுத்து வச்சுருந்தாங்க. இங்கேயும் பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு செட்டு பொம்மை இதெல்லாம் வச்சுருந்தாங்க. குங்குமச்சிமிழ் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாருங்கள், குட்டி குட்டியாக பொம்மைகள் எல்லாமே வந்து அலங்கார பொருட்கள் இது எல்லாமே வந்து அதுவும் இப்போ நவராத்திரி சீசன் இல்லைங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ இந்த கூடைக்குள்ளே நீங்கள் பார்க்குறது எல்லாமே குங்குமச்சிமிழ். ரொம்ப வந்து இந்தளவுக்கெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அவ்வளோ கொண்டு வந்திருந்தாங்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே. அப்புறம் நானும் எங்கள் பொண்ணுக்கிட்ட இதையெல்லாம் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு நான் ஹாலில் போய் உட்காரேன், நீ பார்த்துக்கமா அப்படின்னு சொல்லிவிட்டு சிவரேகாவையும் பார்த்துட்டு, நான் சிவரேகாவை பார்த்ததை லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். சிவரேகா எல்லாமே அவங்கள பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்புறம் இவங்க ரொம்ப ஆசையாக என்கிட்ட பேசினாங்க, என்னை பார்த்துருக்குறதாகவும் சொன்னாங்க. அங்கே வந்திருந்த நிறைய பேர் வந்துட்டு உங்களை தெரியும் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இவங்க வடகம், ஹெல்த் மிக்ஸு, இந்த மாதிரி பொடி ஐட்டம்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ லைவாக போயிட்டுருக்குங்க. 16 நாடுகளுக்கு வந்து போகும், 16 கண்ட்ரீஸ்க்கு இது ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் எல்லாருமே வந்து அவங்கவுங்க ப்ராடக்ட்ஸை பற்றி தெளிவாக பேட்டி கொடுத்துட்ருந்தாங்க. இங்கே பாருங்கள், பேங்கிள்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நான் இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் பொண்ணு வந்து அம்மா நீங்களே பேசுங்கன்னு கூப்பிட்டா. இப்போ எங்கள் ப்ராடக்ட்ஸை பற்றி இப்போ நான் இருக்காங்க, அவங்களோட ப்ராடக்ட்ஸ் பற்றி கேட்கலாம். எங்கள் சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வேணும்னு கேட்டாங்க. அதனால் நாங்கள் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து ஆஃபீஸ் போகிறவங்கலேருந்து வீட்டில் இருக்கவங்கலேருந்து எல்லாருக்குமே யூஸாக இருக்கும். ஃபாரினில் இருக்கவங்க எங்களோட வாங்கி கன்சல்ட் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது நாங்கள் எப்படி சமையலுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நாங்கள் வீட்டுக்கு எப்படி எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கலர்ஸு இதெல்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப சத்தானதாக சுவையானதாக உளுந்தங்கச்சியெல்லாம் கருப்பு உளுந்தெல்லாம் ரெடி பண்ணுறோம். எங்களோட இடியாப்ப மாவு சான்சேலுக்கு எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு லைக் பண்ணி வாங்குறாங்க. முருங்கைக்கீரை பொடி இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் நிறைய வச்சுருக்கோம். எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி வாங்குறாங்க. எங்களுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. இது வந்து ரொம்ப எல்லாருக்கும் சமையல் பண்ணுறவங்களுக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருமே ரொம்ப யூஸாக இருக்கும். நாங்கள் வந்து தரமான பொருட்களை கொண்டு நாங்களே வீட்டில் எல்லாருமே நாங்கள் ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து நாங்கள் தயாரிச்சு பண்ணிட்டு இவங்க வந்து குட்டீஸ் ஐட்டம்ஸாக கொண்டு வந்திருந்தாங்க. ஹெல்தி பார் கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் ராகி உருண்டை, இனிப்பு உருண்டை கருப்பட்டி போட்டு செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. இந்த மாதிரி வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸாக இவங்க கொண்டு வந்திருந்தாங்க. ஒருத்தரும் ஆர்வமாக அவங்கவுங்க கொண்டு வந்ததை எடுத்து வச்சுட்டு எல்லாத்துட்டையும் கேட்குறவங்கக்கிட்ட அதையும் வந்து நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முதற் காரணமாக இருந்த சுந்தர் சார் அவங்கள பார்த்தங்க. அவங்க பொண்ணு, அவங்க குரூப் எல்லாருமே இதில் இருக்காங்க. அவங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்புறம் வந்து தெரிஞ்சவங்க எல்லாருமே நம்மளை பார்த்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த ஸ்டாலுக்கெலாம் வந்து அவங்க சுந்தர் சார் ஒய்ஃபும் வந்திருந்தாங்க. நம்மளோட ஸ்டாலையும் அவங்க வந்து பார்த்தாங்க. அப்படியே ஸ்டால்லேருந்து வெளியில் வந்தால் இது வந்து படையல் இயற்கை உணவகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே வந்து அடுப்பில்லா சமையல் தாங்க. நோ ஆயில் நோ பாயில் தான் எல்லாமே. அந்த மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே கண்ணுக்கு விருந்து, வயிற்றுக்கு விருந்து அப்படிங்கிறத விட இது வந்து கண்ணுக்கு விருந்தாக அமைஞ்சிருந்துச்சு. அவங்க டெக்கரேஷன் பண்ணிட்டு வந்தது எல்லாமே வந்து இயற்கையாகவே அப்படியே பண்ணி தான் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. உடம்புக்கும் நல்லது. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறத விட உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க. இவங்க நம்மளோட முகநூல் நட்பு பரிமளாங்க. இவங்க ஆயில் எல்லாமே பண்ணுறாங்க. ஆயில் எல்லாம் கொண்டு வந்து அங்கே ஸ்டாலில் வச்சுருந்தாங்க. ஆயில் மில் எல்லாமே இவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே ஆர்கானிக்காக தான் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் இப்போ நானும் சிவரேகாவும் நிற்கிறது வந்து இதயம் நல்லெண்ணெய் முத்து அண்ணாச்சின்னு சொன்னால் தெரியாதவங்களே இருக்க முடியாதுங்க. இவங்க தான் இதயம் நல்லெண்ணெய் ஓனருங்க. அவங்கள வந்து சிவரேகாவுக்கு பழக்கம். அதனால் சிவரேகா தான் அவங்கள போய் ரிசீவ் பண்ணிட்டு வந்தாங்க. அதனால் சிவரேகா வந்து எனக்கு அவங்கள அறிமுகப்படுத்தினாங்க. அண்ணாச்சி வந்து ரொம்ப நல்லா பேசினாங்க. நல்லா இவ்வளோ சாதனை பெண்களும் இன்னும் நல்லா சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அங்கே போனது வந்து நிறைய நட்புகள் கிடச்சிது. இந்த மாதிரி ஒரு இனிய அனுபவமாகவும் அமைஞ்சிச்சுங்க. நான் அங்கே சிவரேகா வீட்டுக்கு போனது, என்னோடய ஃப்ரெண்டு சௌந்தரம் வீட்டுக்கு போனது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு அப்பப்போ வீடியோவாக கொடுக்குறேங்க. மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.